திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளின் பருத்திப் புஞ்சுகள் மீது தொடர்ந்து 14வது வாரமாக மறைமுக ஏலம் நடைபெற்றது. திருவாரூர் விற்பனை குழு செயலாளர் சரசு தலைமையில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பன்ருட்டி, விழுப்புரம், கும்பகோணம், செம்படார் கோவில், திருப்பூர், தேனி மற்றும் ஆக்கூர் சார்ந்த 9 வெளிமாவட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு ஏலம் எடுத்தனர். அப்போது ஒரு குவிண்டால் அதிகபட்சமாக 7,819 ரூபாய்க்கும் சராசரி விலையாக 6,870 ரூபாய்க்கும் ஏலம் போனது. திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் எடுத்து வந்த 844 குவிண்டால் பருத்தி பஞ்சு மறைமுக ஏலத்தில் ரூபாய் 57 லட்சத்திற்கு விற்பனையானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் வீராணத்தல் பகுதியைச் சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் வெங்கடேசன் என்ற நபரை முன் விரோதம் காரணமாக 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுப்பாளையம், ஜிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மதி, சுரேஷ், ஏழுமலை, வல்லரசு ஆகிய 4 நபர்களை புதுப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து புதுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த பரோட்டா மாஸ்டர் வெங்கடேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மதுரை சுப்பிரமணியபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். கூலி தொழிலாளியான இவருக்கும் இவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேலை முடிந்து வீடு திரும்பிய ராமச்சந்திரனை சுப்பிரமணியபுரம் காலனி பகுதி அருகே மர்ம நபர்கள் சிலர் வழிமறித்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவரை அப்பகுதியில் உள்ளவர்கள் மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஜெயஹின்புரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மன்னார்குடி உள்ளிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆசை தம்பி. இவருக்கும் பரவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருக்கும் நிலம் சம்பந்தமாக தகராறு இருந்து வந்துள்ளது. அதற்காக கடந்த 2005ஆம் ஆண்டு உள்ளிக்கோட்டை கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் பொய்யாமொழி சமரசம் பேச வைப்பதற்காக ஆசை தம்பியை அழைத்துக் கொண்டு தமிழ்ச்செல்வன் ஊரிற்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றார். அப்போது பொய்யாமொழியை தமிழ்ச்செல்வன் திட்டி அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பொய்யாமொழி தமிழ்ச்செல்வன் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்தார். இந்த வழக்கில் பொய்யாமொழி, ஆசை தம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு பூந்தமல்லி அடுத்த காரையன்றாவடியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதில் பொய்யாமொழி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பொய்யாமொழிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிங்கம். முன்விரோதம் காரணமாக இவரை கடந்த மாதம் ஏரல் அகரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன், ரூபன், ஜெபத்சிங், சாமுவேல், ஜெபஸ்டின், பெல் நியூட்டன், மாரிமுத்து, ரூபன் தேவப்பிச்சை, பாலகிருஷ்ணன் மற்றும் நவநீதன் ஆகியோர் சேர்ந்து அகரம் பகுதியில் வைத்து அறிவாளால் தாக்கி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த தங்க நகைகளையும் திருடிச் சென்றனர். இந்த வழக்கில் ஏரல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க ஏரல் காவல் நிலைய ஆய்வாளர் மேரி ஜமிதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாருக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். மேற்படி காவல் ஆய்வாளரின் அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதன்படி 6 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 57, 59, 60வது வார்டுகளில் அடுப்பநாடி, வில்லாபுரம், அவனியாபுரம் பகுதியின் பேருந்து நிலையத்தில் சிறு மழை பெய்தால் கூட கடல் போல் காட்சியளிக்கும் நிலை உள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மதுரை மாநகராட்சி ஆணையர்களிடம் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மதுரை மாநகராட்சி உடனே இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தெற்கு தொகுதி எம்எல்ஏ பூமிநாதனிடம் மனு அளித்தனர். அதன்படி பேருந்து நிலையம் பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ பூமிநாதன் பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அடுத்த வீண்டர்பேட்டை பகுதியில் செயல்படக்கூடிய ராம்கோ சிமெண்ட் ஓடு தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் இரவு நீராவி பாய்லர் வெடித்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஒரு இளைஞர், வடமாநில தொழிலாளர்கள் 5 பேர் உட்பட மொத்தம் 6 பேர் படுகாயமடைந்தனர். பின்னர் அவர்களை மீட்க சக ஊழியர்கள் சிகிச்சைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து அரக்கோணம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தான்குளம் அருகே சொக்கன் குடியிருப்பு அதிசய மணல் மாதா முதன்மை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சாத்தான்குளம் வட்டார முதன்மை குரு ஜோசப் ரவிபாலாவின் தலைமையில் திருவிழா, திருப்பலி, ஜபமாலை, நற்கருணை ஆசீர் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவெங்கடம் சங்குப்பட்டி சர்ச் தெருவை சேர்ந்த கருப்பசாமி என்பவரின் மனைவி காளீஸ்வரி. இவர் வீட்டில் துவைத்த துணிகளை காய வைக்கும் நீள கொடிக்கம்பி உள்ளது. அதில் மின்சாரம் பாய்ந்ததால் துணிகளை காய வைக்கும் போது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த திருவேங்கடம் காவல்துறையினர் உடலை மீட்டு பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து திருவேங்கடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மதுரை முக்கு நெல்மண்டி தெருவை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் சிவகங்கை மாவட்டம் பாஜக மீனவரணி மாவட்ட துணைத் தலைவராக இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை தனது வீட்டு நெருங்கி நின்று கொண்டிருந்த முத்துப்பாண்டியை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. அப்போது அக்கம் பக்கத்தினர் மீட்டு முத்துப்பாண்டியை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிவகங்கை போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று வைரவன்பட்டியைச் சேர்ந்த குசுகுமார், பால்பாண்டி, செல்வேந்திரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மௌசூர் அடுத்த பாகலூரில் தீபக் என்பவருக்கு சொந்தமான செல்போன் கடையில் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதியன்று மர்ம நபர் கடையின் சுவற்றில் துளையிட்டு கடையினுள் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிச் சென்றார். இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த தகவலின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பாகலூர் அடுத்த கனிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். உதயகுமாரிடம் செல்போன் கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 ஸ்மார்ட் போன்களையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ளது வெட்டுவாக்கோட்டை. இந்த கிராமத்தில் அரசு நூலகம் இல்லாததால் கிராமத்து சிறுவர்கள் ஊரடங்கு மற்றும் விடுமுறை காலங்களில் வீணாக சுற்றித் திரிவதை தடுக்கவும் அவர்களது அறிவுத்திறனை மேம்படுத்தவும் கவிஞர் பாரதிராஜா தலைமையில் இந்த கிராமத்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது சொந்த செலவில் கட்டிடம் கட்டி அந்த கட்டிடத்தில் ஏராளமான அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி சேகரித்து நூலகம் அமைத்தனர். இதனை ஒட்டி நூலக திறப்பு விழாவில் சிறுவர் சிறுமியர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான சிலம்பாட்டம் மற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது. இந்த நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த சிலையை 9ஆம் வகுப்பு படித்து வரும் 14 வயது சிறுவன் ஆனந்த் கிஷோர் வடிவமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூர் மின்சார வாரியத்தில் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வந்தவர் ராமச்சந்திரன். இவர் வழக்கம் போல் வேலைக்கு சென்றவர் மதுக்கூர் மூத்தாக்குறிச்சி ரோடு பிரிவு சாலையில் மின்கம்பத்தில் ஏறி வேலை செய்து கொண்டிருந்தபோது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தகவல் அறிந்த ராமச்சந்திரன் குடும்பத்தினர் உயிரிழந்த ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அளக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி அண்ணாதுரை. இவரின் பசுமாடு அதே கிராமத்தைச் சேர்ந்த ரவி, பாலசுந்தரம், மன்மதன், சுபாஷ் உள்ளிட்டோருக்கு சொந்தமான வயலில் மேய்ந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ரவி, பாலசுந்தரம் உள்ளிட்ட 4 பேரும் சேர்ந்து பசுமாட்டின் 2 காதுகள் மற்றும் வால் பகுதியை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதனை பார்த்த அண்ணாதுரை அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து 4 பேர் மீது கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வயலின் உரிமையாளர்களான ரவி, பாலசுந்தரம் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டான்குளத்தூரை சேர்ந்தவர் சூசை மேரி. இவருக்கு 3 மகள்கள், 1 மகன் உள்ளனர். வீட்டு வேலை, கூலி வேலைக்கு செல்வதால் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள முடியாததால் அவரது 2 குழந்தைகளை பீர்க்கன்கரளை எம்ஜிஆர் தெரு காமராஜ் நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் விட்டு வேலைக்கு சென்று வந்துள்ளார். குழந்தையை அக்கா மகள் மேரி என்பவர் பார்த்துக் கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை யவேல் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி தனது தந்தை மற்றும் தம்பி ஆந்தனிக்கு தெரிவித்துள்ளார். பின்னர் குழந்தையை மீட்ட அவர்கள் பீர்க்கன்கரளை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று பரிசோதித்ததில் குழந்தை ஏற்கனவே இறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் குழந்தையின் உடலில் தீக்காயம், நகக்கீரல் இருப்பதால் சந்தேகம் அடைந்த போலீசார் அக்கா மகள் மேரியை கைது செய்து விசாரித்ததில் சேட்டை செய்ததால் தாக்கி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர் பகுதியில் உள்ள வீரலட்சுமி என்பவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மரணமடைந்தார். சடலத்தை கொண்டு போக சாலை வசதி இல்லாததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உடலை பாடை கட்டி எடுத்து செல்லும் அவல நிலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தங்கள் பகுதிக்கு சாலை வசதி செய்து தர இந்திரா நகர் பகுதி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதை ஒட்டி வெள்ளப்பெருக்கு சமயங்களில் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து பாதுகாப்பு ஒத்திகை சென்னை மாதவரம் ரெட்டேரி ஏரியில் நடைபெற்றது. செம்பியம், வஉசி நகர், தீயணைப்பு நிலையம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் செம்பியம் மாவட்ட அலுவலர் ராஜேஷ் கண்ணன், உதவி மாவட்ட அலுவலர் சிவசங்கரன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் எப்படி தங்கள் உடைமைகளை பாதுகாப்பது என்றும், குடம், தெர்மோகோல், பெரிய அளவிலான பிளாஸ்டிக் கேன்களை உபயோகித்து பாதுகாப்பான இடங்களுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது குறித்தும் விளக்கி கூறினார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டான்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காயிரம்பேடு ஊராட்சி மன்ற தலைவருக்காக அதே பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி ஆதிமூர்த்தி என்பவர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அப்போது இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களையும் உடன் அழைத்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அலுவலகம் விட்டு வெளியே வந்தவுடன் அங்கிருந்த மக்கள் வேட்பாளருக்கு ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் வேட்பாளரின் கணவர் ஆதிமூர்த்தி வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு எனது மனைவியை அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்கள் காலில் விழுந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தின் அருகில் டெல்லியில் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்ட டெல்லி இளங்காவல் அதிகாரி சாபியாவிற்கு நீதி கேட்டு ஐதர் அலி தலைமையிலான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக அமைப்பினர் முகமது யூசப் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் நெல்லி உஸ்மான் கான், தலைமை கழக பேச்சாளர் தாங்கல் அப்துல் காதர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர்.